வெல்கம் டு ஏமா டிஎன்பிசி கிளாஸஸ். நம்ம பார்த்தீங்கன்னா 2025 குரூப் 4க்காக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ டெஸ்ட் பேட்சஸ் வந்து பார்த்துட்டு இருக்கு இல்லையா? அதை வந்து 15 கொஷின் வந்து பார்க்க போகிறோம். 15வது கொஷின் வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 14 கொஷின் பார்த்துருக்கோம். ஸோ அதை வந்து ஒரு பிளேலிஸ்ட்டில் வச்சுருக்கேன். அதை போய் செக் பண்ணி பாருங்கள். புதுசாக வந்து பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்கும், போய் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? செக் பண்ணி பார்த்துட்டு அதை அப்படியே வந்து நோட் பண்ணிக்கோங்க. நம்ம டெஸ்ட் பேட்சை வந்து பிப்ரவரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், திருத்தொண்டர் தொகை என்ற நூலை எழுதியவர் யார்? திருத்தொண்டர் தொகை என்ற நூலை எழுதியவர் யார்? சுந்தரனார். திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் யார்? திருக்குறளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 10 பேர் வந்து உரை எழுதியிருப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் எழுத யாருன்னு கேட்டாக்கா மணக்குடர் வந்து எழுதியிருப்பாரு. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக எழுதுனது யார் அப்படின்னு கேட்டாக்கா பரிமேல் அழகர். சோழ நாட்டு திருவழுந்தூரில் பிறந்தவர் யார்? சோழ நாட்டு திருவழுந்தூரில் பிறந்தவர் யார்? கம்பர். குறுந்தொகையை தொகுத்தவர் யார்? தொகுத்தவர் வந்து பாருங்க ஊரிக்கோ. நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் எது? நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் எது? அது அகநானூருடைய வேறு பெயர் அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். அகநானூரின் வேறு பெயர் என்ன? நெடுந்தொகை. இலக்கண குறிப்பு தருக. அருந்திரள். அருந்திரள் அருமை கூட்டல் திரள் அப்படின்னு சொல்லி வரும். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய பண்பை வந்து குறிக்கும். பண்பு தொகை. காவிரி பூம்பட்டினத்தின் பெரும் வணிகன் மாசத்துவனின் மகன் யார்? காவிரி பூம்பட்டினத்தின் பெரும் வணிகன் மாசத்தவனின் மகன் யார்? கோவலன். மாநாய்க்கன் மகள் அப்படிங்கிற கண்ணகி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மாசத்தவன் மகன் அப்படிங்கிற கோவலன். பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் எது? பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் மணிமேகலை. பொருள் தருக. மது. மது என்பது தேன். ஞானச்சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணனுக்கு ஞானத்தமிழ் புரிந்த நான் என்ற வரிகளை ஏற்றியவர் யார்? போதத்தாழ்வார். பொருள் தருக. தகழி. தகழி என்பது அகல் விளக்கு. இசை அமுது என்ற நூலின் ஆசிரியர். இசை அமுது என்ற நூலின் ஆசிரியர் பாரதிதாசன். உலக தாய்மொழி தினம் கொண்டாடப்படும் நாள். உலக தாய்மொழி தினம் கொண்டாடப்படும் நாள் பிப்ரவரி 21. இது உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் தான், தமிழ் புக்கில் தான், புக் பேக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. சரி, புக் பேக்னாக்க பாக்ஸ் கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் என்று அழைக்கப்படுபவர் யார்? தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் என்று அழைக்கப்படுபவர் கல்கி. நடிப்பு கலையில் தேர்ச்சி பெறுவது எப்படி என்ற தலைப்பில் நூலை எழுதியவர் யார்? நடிப்பு கலையில் தேர்ச்சி பெறுவது எப்படி என்ற தலைப்பில் நூலை எழுதியவர் பம்மல் சம்பந்தனார். பரிதிமார் கலைஞர் எந்த நூலை தழுவி மான விஜயம் என்ற நூலை எழுதினார்? இது வந்து டபுள் கொஸ்டின். ஓகேவா? மான விஜயம் என்ற நூலை எழுதியவர் யார்? பரிதிமார் கலைஞர். அது ஒரு கொஸ்டின். அவர் எந்த நூலை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த நூலை எழுதினார் அப்படின்னு கேட்டாக்க களவழி 40. களவழி 40. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் 2 ஆப்ஷன் தான் வச்சிருப்பேன். ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார் 4 ஆப்ஷன் வேணும்னு சொல்லிட்டு. 2 ஆப்ஷன் தான். இப்போ பாருங்க, களவழி 40, கார் 40. ஸோ இதில் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். உங்களுக்கு டிஎன்பிசிலே பார்த்தீங்கன்னா இந்த 2 ஆப்ஷன் தான் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வைப்பாங்க. எதுன்னு கொஞ்சம் அங்கே ட்விஸ்ட் அடிக்கிற மாதிரி தான் வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆப்ஷனை வைக்கிறேன் நான். சரிங்களா? அந்த அளவுக்கு தான் முடிஞ்ச அளவுக்கு ஆப்ஷன் வைக்கிறேன். ஸோ அதனால டபுள் ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு. அம்மானை என்ற சிற்றிலக்கியத்தை இயற்றியவர் யார்? அம்மானை என்றும் சிற்றிலக்கியத்தை இயற்றியவர் யார்? வீரமா முனிவர். கல் தோன்றி மண் தோன்றி காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். கல் தோன்றி மண் தோன்றி காலத்தை வாளோடு முன் தோன்றி மூத்த குடி என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறப்பொருள் வெண்பா மாலை. உங்களுக்கான ஒரு கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் நான் எடுத்திருப்பேன். அது இருந்தாலும் நான் இப்போ கொஸ்டின் கேட்குறேன். உங்களுக்கான ஒரே ஒரு கொஸ்டின் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்ம கணித மேதையார் இருக்கார் இல்லையா? 17 கீழ்கணக்கு நூல்களே 2 நூல் எழுதுவது அவர் மட்டும்தான். யாருன்னு கேட்டா கணித மேதையா அவர் மட்டும்தான் எழுதியிருப்பாரு. அவர் எழுதிய அந்த 2 நூல் என்ன? அந்த 2 நூல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க.
கனிமேதையர் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா பிராக்கெட் போட்டு அந்த 2 நூல் போட்டு இது பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஆன்சர் தெரிஞ்சுங்க. அப்படி வந்து கமெண்ட் பண்ணுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஏன்னு கேட்டா, அவர் மட்டும் தான் 17 கீழ்க்கணக்கு நூல்ல 2 நூல் எழுதியிருப்பாரு. வீர தமிழண்ண என்று பட்டம் பெற்றவர் யார்? வீர தமிழண்ண என்று பட்டம் பெற்றவர் தர்மாம்பாள். அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற நூலை எழுதியவர்? அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற நூலை எழுதியவர் கண்ணதாசன். முதல் திருமண வயது சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? முதல்ல பாருங்க, திருமண வயது சட்டம் 1860 போட்டிருப்பாங்க. வேலு நாச்சியார் பிறந்த ஆண்டு? வேலு நாச்சியார் பிறந்த ஆண்டு 1730. அவர் இறந்த ஆண்டு 1796. இண்டிகோ கிளர்ச்சி நடைபெற்ற ஆண்டு? இண்டிகோ கிளர்ச்சி பாத்தீங்கன்னா 1859. காந்தியடிகள் உப்பு சத்தியாகிரகம் மேற்கொண்ட தொலைவு? காந்தியடிகள் உப்பு சத்தியாகிரகம் மேற்கொண்ட தொலைவு 241 கிலோமீட்டரா 241 மைலா? 241 மைல். கிலோமீட்டர் யாருக்கா தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. கிலோமீட்டர்ஸ் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. 3-5ன்னு வரும். அப்போ நடுவில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் க்ளூ கூட கொடுத்துட்டேன் நான். ஓகேவா? நடுவில் இருக்கிறது என்ன? அப்படியே டோட்டலாக கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? காந்தியடிகள் 24 கொஸ்டின் சொல்லிட்டு போட்டு எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. முகமது அலி ஜின்னா நேரடி நடவடிக்கை நாளை அறிவித்த நாள்? நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஃபில்ம் அட் மிட் நைட் அந்த படம் வெப் சீரிஸ் பார்த்தீங்களான்னு சொல்லி தெரியல. அது ஃபுல் அண்ட் ஃபுல் கதையே பார்த்தீங்கன்னா இந்த 1946லேருந்து சுதந்திரம் கிடைக்கிற வரைக்கும் தான் எடுத்திருப்பாங்க. அது சீசன் 1 மட்டும் கொடுத்துருப்பாங்க இப்போ. ஸோ அதனால தான் அந்த மூவி வந்து பார்க்க சொன்னேன். இந்த நேரடி நடவடிக்கை நாளை வந்து அறிவிச்சிருப்பாரு. அதிலே டேட்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க, பேர் கொடுத்துருப்பாங்க, ஊர் கொடுத்துருப்பாங்க. இது மூலிமா வங்காளத்தில் என்ன பிரச்சனை ஆகுது, நவகாலியில் என்னெல்லாம் சண்டை ஆகுது, எத்தனை பேர் டெத் ஆகுறாங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு நல்ல வெப் சீரிஸ். நம்ம இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிதான். அதாவது யார் வராருன்னு கேட்டால் வேவல் பிரபு வராரு இல்லையா, அவர் தான் வந்து காங்கிரஸ், அதாவது உங்களுக்கு ஒரு இது வந்து அரசமை வந்து கிரியேட் பண்ணுறேன், ஒரு அரசமைப்பு வந்து கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி முஸ்லீம் லீக்கையும் இந்திய தேசிய காங்கிரஸையும் கூட்டு பேசுவார். ஸோ 2 பேரும் ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வர நிதி அமைச்சராக வந்து பிறகு முஸ்லீம் லீக்லேருந்து ஒரு ஆள் போவார், லியாகத் அலிகான். அதே சொல்லி கூட வச்சுருப்பாங்க பாருங்க, லியாகத் அலிகானை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு நல்ல இதுதான். வங்காளத்தில் எவ்வளோ பிரச்சனையாச்சு. காந்தியடிகள் அதுக்கப்புறம் நவகாலிக்கு போயிருப்பாரு. சுதந்திரம் கிடைக்கிறப்போ காந்திஜி வந்து பண்ணிக்க நம்ம செங்கோட்டையில கொடி ஏற்றுறாங்க இல்லையா, அன்னைக்கு வந்து காந்திஜி மட்டும் இருந்திருக்க மாட்டார். அதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏன்னு கேட்டால் அவர் தான் நவகாலியில் இருக்காரு. நவகாலியில் இருந்ததுனால பார்த்தீங்கன்னாக்கா இங்கெல்லாம் வந்து அவர் வந்து கொடி ஏற்றிருக்க மாட்டார். ஸோ ஒரு நல்ல இம்பார்ட்டன்ட் மூவி தான் அது. அது ஆல்ரெடி வந்த மூவி அது. இப்போ வந்து வெப் சீரிஸாக எடுத்து கொடுத்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நான் சின்ன வயசுலேயே பார்த்துருக்கேன் அந்த படமெல்லாம். சரிங்களா? இப்போ வந்து வெப் சீரிஸாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு நல்ல இதுதான், பாருங்க. ஆகஸ்ட் 16, 1946 வந்து வெளியிட்டிருப்பாரு. இந்திய கடற்கரையின் மொத்த நீளம்? இந்திய கடற்கரையின் மொத்த நீளம் 7516 கிலோமீட்டர். நாதுல்லா கணவாய் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? நாதுல்லா கணவாய் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? சிக்கிம். அகத்தியமலை உயிர்கோள காப்பகம் அமைந்துள்ள மாநிலம்? அகத்தியமலை உயிர்கோள காப்பகம் கேரளா. பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் எந்த பல்நோக்கு திட்டத்தின் மூலம் பயனடைகிறது? எந்த பல்நோக்கு திட்டத்தின் மூலம் பயணிக்க அந்த இது வந்து கட்டியிருப்பாங்க, ஆறு வந்து கட்டியிருப்பாங்க, பிரிட்ஜ் கட்டி அவங்களுக்கு வந்து அந்த நீர் வசதி வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருப்பாங்க. பக்ரானங்கள். இறைச்சி உற்பத்தி மற்றும் தக்காளி உற்பத்தி போன்றவை எந்த புரட்சியின் மூலம் உருவாக்கப்பட்டது? இறைச்சி உற்பத்தி மற்றும் தக்காளி உற்பத்தி போன்றவை எந்த புரட்சியின் மூலம் உருவாக்கப்பட்டது? சிவப்பு புரட்சி. நாடுகளின் செல்வம் என்ற புத்தகத்தை எழுதியவர்? நாடுகளின் செல்வம் என்ற புத்தகத்தை எழுதியவர் ஆடம் ஸ்மித். வரிகள் என்பவை ஒருவர் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டாய பங்களிப்பாகும் என்று கூறியவர்? பேராசிரியர் செலிக்மன். விற்பனை வரி என்பது ஒரு மறைமுக வரி. சேவை வழங்குவதன் அடிப்படையில் விதிக்கப்படும் வரி? சேவை வழங்குவதன் அடிப்படையில் விதிக்கப்படும் வரி சேவை வரி. சார் கூட்டமைப்பின் உறுப்பு நாடுகளில் இல்லாத நாடு? சார் கூட்டமைப்பின் உறுப்பு நாடுகளில் இல்லாத நாடு சீனா. அதே போல இந்தியா வந்து ஒரு அமைப்பில் வந்து இருக்காது. யாருக்கா தெரியுமா? யாருக்கா தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. அது அடுத்த கொஸ்டின் எடுத்து வச்சிருங்க. இருந்தாலும் தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க.
குவாஷியக்கர் என்பது எந்த ஊட்டச்சத்து குறைபாட்டால் ஏற்படுகிறது? குவாஷியக்கர் என்பது எந்த ஊட்டச்சத்து குறைபாட்டால் ஏற்படுகிறது? புரதம். குவாஷியக்கர் அப்படின்னு கேட்டாக்க தலை பெருசா வயிறுலாம் உப்பி போய் ஒரு 1லேருந்து 5 வயசு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். அதுதான் வந்து குவாஷியக்கர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது வந்து புரத குறைபாட்டால் ஏற்படும் நோய். பாலில் தெரிந்தே சேர்க்கப்படும் கலப்பட பொருள் என்ன? பாலில் தெரிந்தே சேர்க்கப்படும் கலப்பட பொருள் தண்ணி கிடையாது. அது வந்து இப்போ தண்ணி அதிகமாக மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த பொங்குது பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பொங்கணும், நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நுரைய வந்து வரணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம பாக்கெட் பாலில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் கெட்டு போகாமல் இருக்கணும், நுரைய வந்து அதிகமாக பொங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடுன்றது என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் அடிப்பட்டு ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னாக்கா உங்களுக்கு சின்னதாக புண்ணோ ஏதோ ஒன்று போனீங்கன்னு கேட்டாக்க அந்த புண்ணை துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மருந்து தான் ஹைட்ரஜன் பெராக்சைடு. எப்படி புண்ணை க்ளீன் பண்ண யூஸ் பண்ணக்கூடியது தான் ஹைட்ரஜன் பெராக்சைடு. அதை வந்து பாலில் மிக்ஸ் பண்ணுறாங்க. இது வந்து கலப்பட பொருள். முதுமலை வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ள மாவட்டம்? முதுமலை வனவிலங்கு சரணாலயம் நீலகிரி. வயிற்றில் சுரக்கும் அமிலம் HCl, ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் தான் வந்து வயிற்றில் வந்து சுரக்குது. ஸோ இது வந்து அதிகமாக சுரந்தாதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அல்சர் ப்ராப்ளம் வந்து வந்துடும். அல்சர் ப்ராப்ளம் வர்றதுனால காரப்பொருள் நடுநிலைக்கு ஏற்றுறதுக்காக பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஹைட்ராக்சைடு சொல்லக்கூடிய அந்த காரப்பொருளை வந்து பார்த்தீங்கன்னா டானிக்கை வந்து கொடுப்பாங்க. ஜெலிசில்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேப்லெட் கூட சாப்பிடுவோம். ஜெலிசில் டேப்லெட் சொல்லிட்டு சப்பி மாத்திரை அப்படின்னு சொல்லி சாப்பிடுவோம் இல்லையா, அதுதான் வயிற்றில் இருக்கக்கூடிய அல்சரை வந்து கட்டுப்படுத்தும். காணல் நீர் தோன்ற காரணம் முழு அக எதிரொலிப்பு. ரோட்ல போறப்ப பார்த்தீங்கன்னா நடுவில் தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும் திடீர்னு, அதுதான் காணல் நீர், முழு அக எதிரொலிப்பு. ஹரப்பா நாகரிகம் என்பது ஒரு வெண்கல கால நாகரிகம். ஏன்னா அவங்களுக்கு வந்து இரும்பு தெரியாது, வெண்கலத்தை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆரியர்கள் தான் அடுத்து வருவாங்க, அவங்க தான் வந்து இரும்பெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய காலம் தான் இரும்பு காலம். குப்த பேரரசின் முதல் பேரரசர் ஸ்ரீகுப்தர், கடோத்கஜர். அவங்க 2 பேரும் சும்மா இருப்பாங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய முதலாம் சந்திரகுப்தர் தான் பார்த்தீங்கன்னா திருமண உறவுகள் மூலியமா பேரரசை வந்து விரிவுபடுத்தியிருப்பாரு. முதலாம் சந்திரகுப்தர். பாபர் இந்தியாவின் மீது தனது முதல் படையெடுப்பு நடத்திய ஆண்டு? ஃபர்ஸ்டே பார்த்தீங்கன்னா இந்தியா மேல படையெடுக்கிறாரு. எப்பன்னு கேட்டாக்க கிபி 1505. ஆனால் அப்போ எதுவும் பண்ணல. அதுக்கப்புறம் பானிபட் போர்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் லோடி தோற்கடிச்சு வராரு. கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்களின் எண்ணிக்கை? 49. முகமது கஜினி புனித நகரமான மதுராவை கொள்ளையடித்தது எப்பொழுது? 1018. 1929ஆம் ஆண்டு முழு சுயராஜ்யம் என்பது வலுப்பெற்ற இந்திய தேசிய காங்கிரசின் மாநாடு எங்கு நடைபெற்றது? லாகூர். அமெரிக்க ஐக்கிய நாடுகள் பெண்களுக்கு எப்பொழுது வாக்குரிமை கொடுத்தது? அமெரிக்க ஐக்கிய நாடுகள் பெண்களுக்கு 1920ஆம் ஆண்டு வாக்குரிமை கொடுத்திருக்கும். அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கான அடிப்படை உரிமை சட்டப்பிரிவு எது? அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கான அடிப்படை உரிமை சட்டப்பிரிவு 19. மத்திய அரசால் மாநில ஆளுநர் நியமனம் என்பது எந்த நாட்டின் மூலாதாரம் கொண்டு நமது இந்திய அரசமைப்பில் ஏற்றப்பட்டது? மத்திய அரசால் தான் வந்து மாநில ஆளுநர் வந்து நியமனம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா, அது வந்து பாருங்க எந்த நாட்டின் மூலாதாரம் கொண்டு நமது நாட்டில் இந்திய அரசமைப்பில் ஏற்றப்பட்டது? கனடா. 1962ஆம் ஆண்டு நாகாலாந்து ஒரு தனி மாநில அந்தஸ்தாக உருவாக்கப்பட்ட சட்ட திருத்தம் என்ன? 1962ல 3 சட்டங்கள் வந்திருக்கும். 12, 13, 14. 3 சட்ட திருத்தமும் பார்த்தீங்கன்னாக்கா 1962 தான் நடந்திருக்கும். 13வது சட்ட திருத்தம். ஸோ அவ்வளோதான், 15 கொஸ்டின் முடிஞ்சிச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.